சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்று பொங்கலிட்ட நிலையில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படுகின்ற கேரள மாநிலத்தினுடைய திருவனந்தபுரம் நகரில் இருக்கின்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலுடைய பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே பல பகுதிகளிலிருந்து பெண்கள் இந்த திருவனந்தபுரம் மாநகரத்தில் குவிந்து இன்று பொங்கலிடுவதற்காக குவிந்து காத்திருந்தார்கள். அதாவது இடம் கிடைக்காது என்பதால் முக்கியமான தலங்களில் பெண்கள் ஏற்கனவே இரவு பகலாக அந்த பகுதிகளில் காத்திருந்து அடுப்பு அமைத்து இன்று காலை பொங்கலிட்டார்கள். இன்று காலை 10:30 மணிக்கு பொங்கலிட்ட நிலையில் மதியம் 2:30 மணி அளவில் நிவேத்தியம் நடைபெற்றது. நிவேத்தியத்துக்கு பிறகு அங்கிருந்து அந்த பொங்கலிட்ட இடத்திலிருந்து பெண்கள் நகர்ந்தார்கள். ஒரே நேரத்தில் அனைத்து பெண்களும் அங்கிருந்து சொந்த ஊர் செல்வதற்காக ரயில் நிலையத்திற்கு சென்றதால் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுப்பதற்காக கேரள போலீசாரும் ரயில்வே போலீசாரும் நூற்றுக்கணக்கில் அங்கு திரண்டிருந்தாலும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே இன்று அதிகாலையில் கேரளாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. அதற்கு மேலாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் இன்று அதிகாலை திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. மாலையில் திருவனந்தபுரத்திலிருந்து பெண்கள் சொந்த ஊர் திரும்புவதற்கும் கேரளாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அதே போன்று நாகர்கோயிலுக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட்ட நிலையில் அதிகமான பெண்கள் ரயிலில் பயணம் செய்ய விரும்பியதால் அனைவரும் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் குவிந்தார்கள். கூட்ட நெரிசல் காரணமாக இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் பெரிதும் சிரமப்பட்டார்கள். 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்ட நெரிசலை இவர்கள் இந்த கூட்டம் குறைவதற்கு 5 மணி நேரம் ஆகும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் நூற்றுக்கணக்கான ஆண் போலீசாரும் பெண் போலீசாரும் ரயில் நிலையத்தில் ரயிலில் பெண்கள் ஏறுவதற்கான ஒரு கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு ஆங்காங்கே நின்று கண்காணித்தும் அதே போன்று கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையிலும் அங்கு ஈடுபட்டு வருகின்றார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாத். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.